நேற்றுக்கு நைட் டின்னருக்கு கேரட் சப்பாத்தியும் கூடவே சைட் டிஷ்க்கு மஷ்ரூம் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம், உப்பு, 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் போல் சிக்கன் பொடி. மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காளான் பீசஸை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் கிரேவி ரெடி ஆகிடும். அடுத்ததாக கேரட் சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 கேரட் கிட்ட எடுத்திருக்கேன். கேரட்டை ரஃப்பாக கட் பண்ணி கூடவே 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கோதுமை மாவு கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட் பியூரியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு சப்பாத்தி மாவு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் to 1 ஹவருக்கு அப்புறம் சப்பாத்தி மாவை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டு தோசை தவால ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 2 சைடும் லைட்டாக சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் விட்டு நம்ம சுட்டு எடுக்கும் போது சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நைட் டின்னருக்கு கேரட் சப்பாத்தி கூடவே மஷ்ரூம் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.